பேரொளி பார்வையாளர்களுக்கு வணக்கம். அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் ஆயில்லாம் வாங்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தது. அந்த தடைக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு முகேஷ் அம்பானி, அதாவது ரிலையன்ஸ் ஓட ஓனர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் எதுவுமே வாங்கக்கூடாது, அப்படி ஆயில் வாங்குற எல்லா கண்ட்ரிக்கும் 50% சுங்க வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவுக்கும் சுங்க வரி விதிச்சிருக்காங்க. ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடிய முக்கியமான நாடுல இந்தியாவும் ஒண்ணு. அப்படி இருக்கக்குள்ள சுங்க வரி விதிச்சதுக்கு அப்புறமா ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி அமெரிக்கா என்னென்ன விதிமுறைகளை விதிக்குதோ, ஐரோப்பிய நாடுகள் என்னென்ன விதிக்கிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன் அமெரிக்கா அப்படி சொல்லுது அப்படின்னா, தன்னோட ரவுடித்தனத்தை, அதாவது தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் அப்படி சொல்லுது. அதுக்கு சப்பக்கட்டா உக்ரைன் போரை சொல்லுது. ரஷ்யா உக்ரைன் மீது தொடுத்திருக்கிற போரை நிறுத்த மாட்டேங்குது. அதனால அவங்க கிட்ட இருந்து நம்ம ஆயில் எல்லாம் வாங்கறத நிப்பாட்டணும். அவங்க கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு அமெரிக்கா சுங்க வரி 50% விதிப்போம் அப்படின்னு வாங்கக்கூடிய நாடுகளுக்கும் ஒரு த்ரெட்டன் கொடுத்திருக்கு. சரி, ரஷ்யா கிட்ட இருந்து யார் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடிய முக்கியமான நாடுகள் யாரு அப்படின்னா துருக்கி, சைனா, இந்தியா. இந்தியா எப்பையில இருந்து இதை வாங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, ரஷ்யா மீது அமெரிக்கா தடை விதிச்சப்ப ரஷ்யா தன்னோட ஆயில டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தரத்துக்கு முடிவு பண்ணாங்க. ரஷ்யாவுடைய மிக முக்கியமான நிறுவனமான ரோஸ்நெஃப்ட் அப்புறம் லூகாயில், இந்த ரெண்டு நிறுவனம் தான் ஆயில் உற்பத்தியை ரொம்ப அதிகமா பண்ணக்கூடிய நிறுவனங்கள். இவங்க கிட்ட இருந்து ஆயில பர்ச்சேஸ் பண்ற இந்த நாடுகளுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தரத்துக்கு ரஷ்யா முன் வந்தது. அதாவது ஒரு பீப்பாய் $90 இருந்ததை ரஷ்யா டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல எப்படி தந்தாங்க அப்படின்னா $70 தர ஆரம்பிச்சாங்க. இதனால இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா, அந்த டைம் ட்ரம்ப் தோத்திருந்தாரு. தோத்துட்டு ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெயை டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்குறத நிறுத்தல. இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா, நடுநிலையான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சு. ஆனா இதில் உள்ள ஒரு அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருந்து வாங்கக்கூடிய நிறுவனமா யார் இருக்கான்னு பார்த்தா இந்தியாவில் ரிலையன்ஸும் நயகராவும் தான். ரிலையன்ஸ் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். முகேஷ் அம்பானி, அவரு நம்ம மோடிஜியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இதனால நமக்கு என்ன லாபம், அவருக்கு என்ன லாபம் நம்ம பார்த்தோம்னா, டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருந்து அவரு அதை வாங்கி நம்ம நாட்டு மக்களுக்கு கொடுக்காம பெருவாரியா அதை ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 லட்சம் பீப்பாய் கிட்ட ரிலையன்ஸ் குரூப்ஸ் இறக்குமதி பண்ணி அதுல பெருவாரியான ஆயில்ஸ் எல்லாத்தையுமே ஏற்றுமதி யாருக்கு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, யாரு தடை விதிச்சாங்களோ, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு தடை விதிச்சாங்களோ அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அதாவது ஈவன் அமெரிக்காவுக்கு கூட இவங்க இங்க இருந்து ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை ரீஃபைனரி பண்ணி ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இதனால பயங்கரமான லாபம் யாருக்கு வந்ததுன்னா, நம்ம மோடிஜியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானிக்கு தான். இதுல கொள்ள லாபம் வந்தது அவருக்கு தானே தவிர்த்துட்டு மக்கள் ஆகிய நமக்கு இல்ல. நமக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இவ்வளோ டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நம்ம ஆயில் வாங்கியும் கூட நம்மளோட பெட்ரோல் டீசல் விலை குறையவே இல்லை. ஒரு கட்டத்துல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைமைக்கு வந்துச்சே தவிர்த்துட்டு அது குறையவே இல்லை. உண்மையிலேயே நம்மளுக்கு அது குறைஞ்சிருக்கணும். ஏன்னா ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஈரான் கிட்ட வாங்கியிருந்தோம். ஈரான், சவுதி இவங்க கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம். அவங்க கிட்ட நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருந்தோம்னா, ஒரு பீப்பாய் $88 அல்லது $90 இப்படிதான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க பாருங்க, இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கும் போது நம்ம $70 நம்ம வாங்குறோம். வாங்கும் போது மக்களாகிய நமக்கு அதோட பிரைஸ் கண்டிப்பா குறைஞ்சிருக்கணுமா, குறைஞ்சிருக்க கூடாதா? குறையவே இல்லை. ஏன்னா 1.7 இருந்து 1.8 மில்லியன் பீப்பாய்கள் நம்ம இந்திய நாட்டுக்கு நம்ம இறக்குமதி பண்றோம். அதுல பாதி பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான். சோ இந்த பிரைவேட்ல இருக்கக்கூடிய இவங்க இறக்குமதி பண்ணி அதை நாட்டு மக்களுக்கு தராம ஏற்றுமதி பண்ணிட்டாங்க. அதை பத்தி மத்திய அரசுக்கு எந்தவித கவலையும் இல்லை. ஏன்னா மத்திய அரசு தான் இவங்களுக்கு அனுமதி கொடுத்து நீங்க இறக்குமதி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுது. அரசு நிறுவனமா இருக்கக்கூடிய பிபிசிஎல்ஓ இல்ல பியூஎஸ்யூஎஸ்ஓ இவங்க யாருமே இந்த கொள்முதலுக்கு போறதே கிடையாது. ஏன்னா அப்படி போயிட்டா அரசு நம்மளுக்கு அதாவது நம்ம பொதுமக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலைய குறைச்சு கொடுத்துடலாம்ல. இவங்களும் பாதி, அதாவது டிஸ்கவுண்ட் ரேட்ல இவங்களும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம்ல. அப்படி பண்ணிட்டா தன்னோட ஃப்ரெண்டுக்கு லாபம் எப்படி வரும்? வராது இல்லையா? அதனாலதான் ரிலையன்ஸும் நயகராவும் தான் வாங்குற மாதிரி இந்த கவர்மெண்ட் பாத்துக்குச்சு. அவங்க வாங்கி இதுல எவ்வளவு லாபம் எடுக்க முடியுமோ லாபம் எடுத்துட்டாங்க. இது ட்ரம்ப் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு பயங்கரமான ஒரு கோபத்தை உண்டு பண்ணிருச்சு. அது மட்டும்
மட்டும் இல்லாம மோடி மேல சரியான ஒரு வெறுப்புல இருந்ததுனால சடார்னு என்ன பண்ணிட்டாரு, ரஷ்யா கிட்ட இருந்து நீ வந்து வாங்குறத நிறுத்தலன்னா நான் வந்து உனக்கு வந்து சுங்க வரி போடுவேன்னு சொல்லி போடவும் செஞ்சுட்டாரு. இது ரஷ்யாவுக்கும் ஒரு த்ரெட்டன் தான். ரஷ்யா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவங்க எவ்வளவுலாம் பொருளாதார தடை விதிக்கிறாங்களோ அதுல இருந்து ரஷ்யா மீண்டு எழுந்து வந்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயில் வாங்கக்கூடாது இவங்க தடை விதிச்சோன்னே அவங்க உடனே வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ் அறிவிச்சாங்க. டிஸ்கவுண்ட் பிரைஸ் அறிவிச்ச உடனே இவங்க இந்தியாவும் சைனாவும் துருக்கியும் போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா ரஷ்யாவோட பொருளாதாரத்துல 25% வந்து ஆயில் விற்கிறதுல, அதாவது ஆயில் உற்பத்தி பண்ணி விற்கிறதுல தான் அவங்களுக்கு இருக்கு. சோ அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம அவங்களுக்கும் போய்கிட்டு இருந்தது. இப்ப முகேஷ் அம்பானி அமெரிக்கா விதிக்கக்கூடிய இந்த தடைகளுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சப்ளையர்ஸ்க்கு எந்தவித பிரச்சனையும் வராம நாங்க வந்து சப்ளை வந்து கரெக்டா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஆட் ஆனா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இது போக கவர்மெண்ட் ஏதாவது வந்து கைட்லைன்ஸ் கொடுத்திருந்தா அந்த கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணிப்போன்னு அப்படியே ஒரு லைனையும் சேர்த்துட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதோ அதுக்கு நாங்களும் செய்வோம். சோ கவர்மெண்ட் தான் எங்களை காப்பாத்தி எங்களுக்கு திரும்பி இந்த கரெக்டான டிஸ்கவுண்ட் வாங்குறதுக்கு வழிவகை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் சொல்லிட்டாங்க. சரி, இப்ப இந்தியா என்ன பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, முகேஷ் அம்பானி ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாருனாலே மோடியோட எப்படி கலந்து பேசி தான் சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து இந்தியாவும் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறத கண்டிப்பா நிறுத்திக்க தான் போறாங்க. ஏன்னா முகேஷ் அம்பானி எப்படி போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 லட்சம் நான் சொன்னேன் இல்லையா, 5 லட்சம் பீப்பாய், ஒரு நாளைக்கு 5 லட்சம் பீப்பாய் வந்து கொள்முதல் பண்றத 10 வருஷத்துக்கான அக்ரிமெண்டா தான் வந்து ரஷ்யாவுடைய நிறுவனத்துக்கிட்ட அவர் போட்டிருந்தாரு. சோ இது எல்லாமே அவங்க வந்து கரெக்டா வந்து சார்ட் அவுட் பண்ணணும். சார்ட் அவுட் பண்ணோம்னா இது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணி அவங்க கொண்டு வரதுக்குள்ள சில மாதங்கள் ஆகும். மோரோவர் டிசம்பர் கிட்ட ஆகும். இந்த டைம்ல நவம்பர் 4ஆம் தேதி பீகார் எலெக்ஷன் வேற வருது. சோ எலெக்ஷனை ஒட்டி நம்ம வந்து திடீர்னு வந்து பிரைஸை கூட்டுறதோ செய்யறதோ வந்து எலெக்ஷனை பாதிக்கும் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நினைச்சிருக்கலாம். சோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க அதுக்குள்ளேயுமே வந்து ரஷ்யா கிட்ட இருக்கிற ஒப்பந்தத்தை கரெக்டா வந்து கிளியரா வந்து சார்ட் அவுட் பண்ணி ஃபுல்லா முடிச்சுக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் வந்து முகேஷ் அம்பானி வந்து இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களாகிய நமக்கு மோடி அரசாங்கத்தால எப்பவுமே எதுவுமே நல்லதே நடந்ததே கிடையாது. எப்பவுமே முகேஷ் அம்பானிக்கு தான் வந்து நல்லது நடக்கும். ஏன்னா அவங்க தான் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருந்து வாங்கினதை நமக்கு கொஞ்சம் கூட ஒரு ஃபேவர் பண்ணாம அவரு லாபத்துக்கு இப்ப அங்க இருந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதோட வரி எல்லாத்தையுமே அவருக்கு வரி குறைப்பு எல்லாமே பண்ணி மற்ற நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் ஏற்றுமதி பண்ணி அதுல இருக்க மிச்ச மீதியை தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதனாலதான் ஏதோ ஒரு வகையில வந்து பெட்ரோல் டீசல் பிரைஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்துச்சு. இப்ப என்ன ஆக போகுதுன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து அந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருந்து வாங்குறத நிறுத்திட்டா ஆப்வியஸ்லி இந்தியா யார்கிட்ட போய் வாங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் கிட்டயும் சவுதி கிட்டயும் தான். சோ நம்ம $70 வாங்கிட்டு இருந்த எண்ணெயை இனிமே வந்து $88 அல்லது $90 வாங்க போறோம். அப்படி நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா நம்மளோட பெட்ரோல் டீசல் பிரைஸ் வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. சோ இதனால கஷ்டப்பட போறது நம்ம தானே தவிர்த்துட்டு முகேஷ் அம்பானியோ இல்ல மோடியோ கிடையாது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன பிரச்சனை, பெரிய சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்பையே அதிர வச்சாரு நம்மளோட மோடி. அதுக்கப்புறம் ஜோ பைடனை அமெரிக்காவே அடி பண்ணியது. அமெரிக்கா சொல்லி கூட கேட்காத ரஷ்யா வந்து நம்ம மோடி சொன்னா கேட்டுருவாரு. நம்ம மோடி தான் வந்து, அதாவது ட்ரம்ப் வந்து நான் பதவியேற்றி 8 போரை நிறுத்திட்டேன்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு திரியிறாரு இல்லையா. ஆனா எங்க மோடி நினைச்சாலே நிறுத்திடுவாரு. பதவி ஏத்துக்கணும்னு கூட கிடையாது, அங்க போரே நடக்க கூடாதுன்னு நினைச்சாலே இங்கேயே நிறுத்திடுவாரு அப்படின்னு எல்லாம் தம்பட்டம் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருவேளை இந்த பிரைஸ், ஒரு வேலை இல்ல நிச்சயமா பிரைஸ் கூட தான் போகுது. பெட்ரோல் பிரைஸ் எல்லாம் வந்து கூடிருச்சுன்னா இதுக்கு எப்படி முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி கூட அவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க, நாங்க வந்து அமெரிக்காவுக்கு அடிப்பணி இல்ல ரஷ்யாவை அடிப்பணிய வைக்கிறதுக்காக தான் நாங்க இப்ப வந்து திரும்பியும் வந்து நாங்க வந்து சவுதி கிட்டையும் ஈரான் கிட்டையும் பெட்ரோல் வாங்க போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னாலும் சொல்லுவாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இவங்களால வந்து கஷ்டப்பட போறது நாட்டு மக்களாகிய நம்ம தான். நன்றி. வேறொரு வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.